உங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பரிகாரமாக நீங்கள் சொல்கிறது வந்து கோவில்களுக்கு போகிறது தான் இல்லையா? அவ்வளோதான், கோயில் தான். ஏன்னா ரெமெடியே கோயில் தான். அந்த ஓமம் வளர்க்குறது இதெல்லாம் அவங்களுடைய தனி டிபார்ட்மெண்ட். நமக்கு அஸ்ட்ராலஜியில் கோயில் தான். அந்த கோயிலில் கூட என் ரெமெடி வந்து 50 கிராம் நல்லெண்ணெய், இல்லைனா 50 கிராம் நெய், இல்லைனா அரை கிலோ நல்லெண்ணெய், இல்லைனா அரை கிலோ நெய், இல்லைனா 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ நெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து நீ அர்ச்சனைலாம் பண்ண வேணாம், கோயில் வாசலில் வச்சு எடுத்தாவே போதும். இதில் ரொம்ப பெருசாக அழட்டிக்கிறதெல்லாம் நான் மக்களை வந்து என்கிட்ட வர்றவங்கள ரொம்ப இம்சப்படுத்துறது இல்லை, எனக்கு பிடிக்காது. ஏன்னா தெய்வம் வந்து நீ இம்சிக்கணும், வேலை தூக்கி குத்திக்கணும், தீ மதிக்கணும், எந்த தெய்வமே சொல்லலை. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபம் ஏற்றுதலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தீபம் எந்த இடத்துல அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அண்டார்டிகாவிலேருந்து கூட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணால் அந்த தெய்வம் வருன்றது நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு இந்த தீபத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். எனக்கு அன்னதானம் இல்லாமல் நான் பரிகாரம் கொடுக்கறதில்ல. பசுமாடுகளுக்கு கைங்கரியம் செய்கிறத நான் வந்து பெரும் பிராப்தமாக பார்க்குறேன். பசுமாடுகளுக்கு கைங்கரியம் செய்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும்னு நினைப்பேன் நான். அந்த பசுமாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாவே அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டமும் தீர்றதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். எல்லாராலும் கொடுக்க முடியாதுன்றீங்க? கண்டிப்பாக முடியாது, நிறைய முடியாது. அது வந்து கொடுப்பாங்க, விட்டுருவாங்க. பசுமாடுக்கு ரெகுலராக ஆரம்பித்தவங்க வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக மாறிடும். அதாவது ஒரு தலைமுறைக்கே அது காப்பாற்றணும். நீங்கள் செஞ்சுட்டு போனாவே உங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் 7 ஜென்ரேஷனை காப்பாற்றும். அவங்களும் எந்த ரூபத்திலேயாவது இந்த மற்றவங்களுக்கு ஈகை கொடுக்கறதுல வருவாங்களாம். அது பசுமாடு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதாக நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய